ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற. மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி இருக்காங்களே, நினச்சி சிரிக்கிறாங்க. என்ன தப்பாக நினச்சி சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க நேற்று நீங்கள் அஜய் வந்து வேணான்னு சொன்னீங்கல்ல, அதனால் அதை நினச்சி சிரிக்கிறேன், நல்ல நோஸ் கட் வாங்கிட்டா ராகினின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்படி பண்ணுறது கொஞ்சம் வன்மமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்தளவுக்கு யோசிக்கிறேன்னா இதை விட கொடூரமாலாம் யோசிக்கிறேன். காலையில் வந்து நம்ம எப்படியாவது அவ்வளோ வெறுப்பேற்றணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வச்சு சரிங்கப்பா எல்லோரும் சேர்ந்து ராகினி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா, இதுக்கப்புறம் தானே பார்க்க போகிறீங்க இந்த ராகினியோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி டைலாக் அடிச்சுட்டு அந்த பொண்ணு நிற்கிது. என்ன நடக்க போதோ ஒன்றும் தெரியலங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏன்னா இங்கே தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இவங்க வந்துட்டு இருக்காங்க. வந்துகிட்டே இருக்க கேப்பில் அவங்களோட தங்கச்சி நடந்து போகிறத பார்த்துட்டாங்க. என்னடா அது புசுக்குன்னு இவங்க நடந்து போகிறாள்னு சொல்லிட்டு விஜய் டக்குன்னு அந்த பல்ட்டு அடிச்சு எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் இறங்கிறேன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. இறங்கி நோட் பண்ணி பின்னாடியே போனால் நிவின் வீட்டுக்கு இவங்க போகிறாங்க. போயிட்டு அழுகுறாங்க. என்னடா அது இவர் பேசலன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணுறாள்னு சொல்லி கூட்டு போய் இழுத்து வச்சு கேட்டால் நான் நிவினை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. அதுவும் எங்கே நம்ம காவேரியோட வீட்டுக்குள்ளே விட்டு போய் கதவுல ரூமில் லாக் பண்ணிட்டுலாம் கேட்குறாங்க. நிவினை லவ் பண்ணுறேன், இது மாதிரிலாம் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல, சரி கவலைப்படாதமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம காவேரிக்கு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதாவது நம்ம ராகினி பார்க்குற வேலை இருக்குது. இதுக்கு தானாமா அந்த வீட்டுக்கு முக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது இவங்க போயிட்டு 2 பேரும் அக்காவும் தங்கச்சி பேசிக்கிறத ஒட்டி கேட்குறாங்களாமா. ஏமா காதை கொண்டு போய் வேற எங்கேயாவது வையேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த அளவுக்கு வேலை பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தப்பு இல்லை எருமை என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட தான் தோணுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒன்றும் கேட்கலையே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு ட்ரை பண்ணுறதை பார்க்கும்போது காது கொடுத்து கேட்குறிய காட்டருமே உனக்கே இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா அது ஒன்று கேட்கலன்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்க, அக்காவும் தங்கச்சி பேசிட்டு கிளம்பி போயிட்டாளுக்கு. அப்படி என்ன பேசியிருப்பாளுங்கன்னு திங்க் பண்ணுது. மூளையில் கொண்டு போய் விஷத்தை வைக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப யோசிக்காதமா உன் மூளை கலண்டு கீழே விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.